ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு அரிய வகை கிரக சேர்க்கைகள் நிகழக்கூடிய நாளான அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் கூடவே மிதுனராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய விபரீதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 இந்த ஆண்டு நிகழக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11:43 ஆரம்பமாகி அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9:50 வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குங்க. பௌர்ணமி அப்படிங்கிறதே ஒரு நல்ல நாள் தான். அதுலேயும் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க போகிறதுக்கான சரியான நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:23 அக்டோபர் 7ஆம் தேதி காலையில் 9:16 வரைக்கும் கிரிவலம் போகலாம். அதுக்கு சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதம் தான். ஏன்னா புரட்டாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் விசேஷமான பரிகாரங்கள் உங்களுக்கு பன்மடங்கு பலன்களை கொடுக்கும். அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப நல்லது. திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுனால பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி இல்லாதவங்கள்லாம் இந்த டைமில் நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும். செல்வ செழிப்பு, தெய்வீக ஆற்றல், அருள் இது எல்லாமே குறிக்கக்கூடியது தான் இந்த திங்கட்கிழமை பௌர்ணமி. செல்வம், ஆரோக்கியம் இது ரெண்டுமே சிறப்பாக கிடைக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மனதுக்கு அமைதி கிடைக்கும். மேலும் மன அழுத்தமானது குறைஞ்சி ஆன்மீக வளர்ச்சியை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனாலேயே பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய நாள். திங்கட்கிழமையில் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூடுதலான சிறப்பான ஒரு பௌர்ணமி இதுதான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருது. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் சிவபெருமான் தான். அதனால் சிவ வழிபாட்டுக்கு உரிய இந்த ஒரு நாளை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அக்டோபர் மாத பௌர்ணமி குறித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும். ஆன்மீகத்திற்கு புண்ணியங்களை அதிகம் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், விரதங்கள், தான தர்மங்கள் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா 2 மடங்கு பலன்களை தருங்க. இந்த மாத பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பானது. வாய்ப்பு கிடைக்கிறவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானது. இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றமானது மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். என்னதான் பௌர்ணமியானது மாதம் மாதம் வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனி சிறப்பு இருக்குது. அதே போல தான் ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே சிறப்பு இருக்குது. பொதுவாக கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இப்போ யாரும் கிடையவே கிடையாது. பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா கடனால் தான் சூழப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறைய வழிகளில் போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளில் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க. இது உங்களுடைய பாவ புண்ணியங்களை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். ஸோ பாவங்கள் தீர்ந்தது அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போ யாருடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் அளிக்கப்படுதோ அப்போ தான் அவங்களுக்கு நல்ல காலமானது பிறக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். காரணம் இந்த நாளில் நிலவு பார்த்திங்கன்னா நம்மளை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும், அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு பொருளும் அழகாக இருக்குது அப்படின்னா அதன் மேலே நமக்கு ஈர்ப்பானது இருக்கும். அது மாதிரி தாங்க இந்த நாளில் சந்திரன் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மனசுக்கு தெளிவு, அமைதி, உற்சாகம் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பௌர்ணமி, அமாவாசை இந்த திதியெல்லாம் வந்து ரொம்ப முறைப்படி வந்து வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. இன்டர்நெட் காலங்கள், அதாவது இணையதளத்தினுடைய வளர்ச்சியானது பெரும்பான்மையான நாட்களை மறக்க செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறக்கவே கூடாது அப்படின்ற நாட்களில் ஒன்று தான் பௌர்ணமி. ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் சென்றிருக்கீங்களா, இல்லை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெற்ற அந்த ஒரு இன்பமான விஷயம் எல்லாருமே வந்து அடையணும் அப்படின்றது இந்த கமெண்ட் பாக்ஸின் மூலமாக அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். பௌர்ணமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதில் அனுபவம் எதுவும் இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் 3வதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி திதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு உறுதியானது பிறக்கும். நம்மளாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கை தாங்க உங்களை நல்லபடியாக வாழ வைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளுமே நல்ல ஒரு திறமை, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னா அவ்வளவு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், எப்படியெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியானதாகவும் இருக்கும். அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக தான் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு இந்த டைம் சொல்லலாம். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக அதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. புத்திசாலித்தனத்தோடு நடந்துப்பீங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களே, இப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமைகள் எல்லாமே வெளிவரப்போகுது. ஸோ உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நடந்துப்பீங்க. அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமே செய்தாலுமே கூட அதனால் வேறு யாராவது பாதிப்பு அடைவாங்க. அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம செய்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மிதுன ராசி நேயர்கள் அப்படி கிடையாது. இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயத்தால் கூடயோ யாருமே வந்து பாதிப்பு அடையக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படின்னு நடந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இதனாலேயே உங்களுடைய நீண்ட நாள் துன்பங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய துன்பங்கள், துயரங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. பௌர்ணமிக்கு அப்புறமா, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தாலுமே கூட எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பலமுறை வந்து யோசிக்கணும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலம். ஸோ சிந்தித்து நீங்கள் எல்லா வகையிலையுமே யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களை நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போகுங்க. கண்டிப்பாக இதனால் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மேலும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பயணங்கள் போகிறீங்க, உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த பயணத்தின் பொழுது நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் ஆனது அவசியமானதா, இந்த பயணம் உங்களுக்கு முக்கியமானதா அப்படின்றத நீங்கள் முதல்ல சிந்தித்துக்கோங்க. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும். நிறைய பொறுப்புகள் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கும். அதே போல தான் உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது, எவ்வளவு வேலைகள் இருக்குது, எவ்வளவு சுமைகள் இருந்தாலுமே கூட தயவு செஞ்சு யாரையும் நம்பி மட்டும் ஒப்படைச்சிடாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வீணாக போயிடும். யாரையும் நம்பி நீங்கள் எதுவும் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு உங்கள் மீது தான் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதாகவும் இருக்கும். இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கண்டிப்பாக யாரையும் நம்பக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்களே பண்ணுங்கள். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பயணங்கள் போகிறீங்கன்னா மட்டும் யோசிச்சுக்கோங்க, அந்த பயணம் அவசியமானதா அப்படின்னு. இல்லை அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா பயணத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வரலாம். ஆனாலும் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது, வெற்றிலை தீபம் போடுறது, அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது, கேட்குறது,
இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாற்றம் பெறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மனசில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.